ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு ப்ராப்பரான விலாக் தான் போடலான்ட்டு இருக்கிறேன். இது என்னுடைய புது வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நான் காட்டினதே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ அப்படியே இன்றைக்கி எங்களுடைய பழைய வீட்டையும் நான் காட்டுறேன். நாங்கள் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் வந்து அடிக்கடி என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கிரே கலரில் இருக்கிற ஒரு வீடு. ஸோ அதில் மாடியில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு சமாளிக்க முடியாமல் தான் இப்போ கீழ் வீட்டுக்கு மாறிட்டோம். ஸோ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்து இல்லை, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு, ஸோ மெயினாக பால் இல்லை, அதை வாங்கிட்டு வந்தோம். பசங்க எழுந்திருக்கிறதுக்குள்ளே பால் காய்ச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டுள்ள பால் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். அப்படியே வந்து சாதத்தை ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டு பசங்களுக்கு பால் காய்ச்ச ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டெய்லியுமே சொல்லியிருக்கேன், டீ இல்லைனா காஃபி இது 2 குடிக்கலனா அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்காது. அந்த வீட்டை விட எனக்கு இந்த வீடு என்னவோ தெரியல, ரொம்பவே பிடிச்சி போச்சு. ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன்னு சொல்லலாம். அது வந்து கீழே ஒரு ஆளோட கண்காணிப்புலேயே நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இது வந்து எனக்குன்னு ஒரு வீடு, ஏதோ சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல்னு சொல்லலாம். ஆனால் இந்த வீட்டை விட அந்த வீட்டில் நான் ஒரு விஷயம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நான் காஃபி குடிக்கிறதுக்கு அந்த பால்கனியில் உட்காந்து குடிப்பேன் இல்லையா, அதை தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். இங்கேயுமே அதுக்குன்னு ஒரு இடம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பட் எனக்கு இந்த பிளேஸை விட அந்த பிளேஸில் மாடியில் உட்காந்துக்கிட்டு ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சுகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு தெருக்குள்ளன்றதால பெருசாக வந்து பைக்கு கார் எதுவும் போகாது. ஸோ பசங்க தான் அந்த 1-2 பேர் சின்ன பிள்ளைங்க நடந்துகிட்ருப்பாங்க. ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்து நான் லஞ்ச் ரெடி பண்ணணும். அது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதால அடுத்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன் எப்படி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஐடியாவில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.